ஏங்க இங்கே பாருங்க, நம்ம ஃப்ரெண்டோட பையன் ஒரு வாண்டு. ஐயோ இவன் சேட்டை எம்மா எம்மா எம்மா. இப்போ உள்ள ஜென்ரேஷன் உள்ள பசங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குதுங்க. அந்த குட்டி பையன் என்னென்ன கொடுத்தாலும் வாங்காமல் எதையும் வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டு ஒரு நாள் வந்துட்டு ஜூவில் இருந்துட்டு நம்ம அனிமல்ஸ்லாம் திறந்து விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இங்கே ஓடுறாங்க ஓடுறாங்க. ஐயோ பொங்கல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்பாடான்னு உட்காரும்போது மறுநாள் வந்துட்டு கொஞ்சம் இன்வைட் பண்ணியிருந்தோம் கரும்பு கொடுத்து விட்றதுக்காக. சரின்ட்டு வந்திருந்தாங்க அந்த குட்டி பையனும் அவங்க அப்பாவும். பயங்கர சேட்டை, இது என்னது அது என்னதுன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் நம்ம ஏதாவது பதில் சொல்லும்போது அப்படியே கம்முடாயிடுறாங்க. ஆனால் ஒரு வாரத்தை அப்பப்போ பேசுகிறோன்னே அது வந்து நமக்கு அந்த மழலையை சொல்லி கேட்கும்போது காது ரொம்ப குளுமையாக இருந்துச்சு. ரெண்டாவது அவனோட ஓடிட்டு விளையாண்டுக்கிட்டே எங்கள் ஃப்ரெண்டு கேட் பக்கம் கதவை திறந்து விடலன்ட்டு ஒரே அழுவுங்க, திறந்து விடுங்க அப்படின்ட்டு. ஹிந்தி பேசுகிற பையன்தான். இப்போ தான் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறான். ப்ளே ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு இப்போ தான் ஏதோ எல்கேஜி ஏதோ விட்டுருக்காங்க போல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். போயிட்டு அங்கே ஏறுறான் இங்கே ஏறுறான், அது பண்ணுறான் இது பண்ணுறான். நம்ம பிள்ளைங்களோட விளையாண்ட அனுபவம் இந்த பையன் வந்தோடனே எனக்கு கிடச்சிச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்புறமா அப்படி இப்படின்ட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்து வா வெயில் அடிக்குது வெளியில் வந்து பால் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் அவங்க அப்பா தூக்கி போடுறாங்க. அப்புறம் நாங்கள் தூக்கி போடுறோம். தூக்கி ரொம்ப என்ஜாய் பண்ணால் அப்படியே ஒரு செகண்ட் தாங்க திருப்பி வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே உள்ளே போக வெளியே வர, வீட்டுக்குள்ளே போக வெளியே வர. அவங்க அப்பா தூக்கி போட்டாரு பாருங்க, எப்படி தூக்கி போட அப்படியே வாங்க. அப்புறமா அதை விட்டுட்டு அப்படியே உள்ளே ஓடிடுவான். நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்கள் இது போல் அந்த மழலைகள் கூட சேர்ந்து விளையாண்ட அனுபவம் இல்லை அது கசப்பாக இருக்குமா இல்லை அவங்களுக்கு வந்துட்டு சந்தோஷமாக இருக்குமா அப்படின்றத போகும்போது நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுட்டு போங்க. நாங்கள் திருப்பி வீட்டுக்குள்ளே போயிட்டோங்க. பாய்.